ஆசிய சர்வதேச ஊழியர் ஐக்கியத்தின் தலைவரும் பிரதம பேராயருமாகிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் தயானந்தன் அவர்கள், மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் கர்த்தருடைய மகிமையான ஊழியர்கள், தலைவர்கள், இந்த அரங்கத்திலே மிகுந்த ஜபத்தோடு கூட கடந்த 2 நாட்களாக அமர்ந்திருக்கும் அருமையான கர்த்தருடைய மகிமையான ஊழியர்கள், உங்கள் யாவர்களுக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பையும் என்னுடைய மதிய வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 23 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தேனி உபவாச முகாமிலே கடந்து வந்த நாட்களை நான் நினைவு கூறுகிறேன். சென்னை பகுதியிலே யாரும் அறியாமல் ஒரு மூலையிலே ஊழியத்தை செய்து கொண்டிருந்த என்னை பார்த்து ஒரு அருமையான ஊழியர் சொன்னார், தேனி என்கிற இடத்திலே, இயேசு பண்ணை என்கிற பகுதியிலே பாஸ்டர் தயானந்தன் அவர்களால் நடத்தப்படுகிற ஒரு மகிமையான கூட்டம், உபவாச கூடுகை, அந்த கூட்டத்திற்கு கடந்து சென்றால் நிச்சயமாக தேவனுடைய மகிமையை உணர முடியும் என்று அவர் சொன்ன வார்த்தையின்படி சென்னை பட்டணத்திலிருந்து 3 பஸ் பிடித்து இந்த தேனி பகுதிக்கு நான் கடந்து வந்தேன். தேனி பகுதியை நான் அதுவரையிலும் கடந்து வந்ததும் இல்லை, பார்த்ததும் இல்லை. இந்த இடத்திலே வந்து பின்னாலே அப்பொழுது பழைய ஒரு கட்டிடம், ஓலைகளால் கட்டப்பட்டிருந்த ஒரு கட்டிடம், அது பின்னாலே வந்து அங்கே இருந்த படிக்கட்டிலே நான் அமர்ந்து கொண்டேன். இங்கே இருக்கிற தேவ ஊழியர்களிலே யாரையும் அன்றைக்கு எனக்கு தெரியாது. மேடையில் இருக்கிறவர்களையோ அரங்கத்தில் இருக்கிறவர்களோ யாரையும் ஒருவரை கூட எனக்கு அறிமுகம் இல்லை. நான் பின்னாலே உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருந்தேன். அன்றைக்கு இந்த அரங்கத்திலே முழங்கி கேட்ட வார்த்தையின் ஞாபகம் சரியாக இருந்தால், மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக ஆவோம் என்ற வார்த்தை அன்றைக்கு முழங்கி கேட்டது. முதல் நாள் கூட்டம் முடிந்தது, இங்கே நான் படுத்துக் கொண்டேன். 2ஆம் நாள் கூட்டத்திலே அருமையான தேவ ஊழியர் அவர்கள் சொன்னார், மலையாளத்திலிருந்து தமிழிலிருந்து மலையாளத்துக்கு மொழிபெயர்க்க தெரிந்தவர்கள் யாராகிலும் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொன்னார். அன்றைக்கு எனக்கு தமிழும் சரியாக தெரியாது, அன்றைக்கு எனக்கு மலையாளமும் அறக்குறை, இன்றைக்கும் நன்றா தெரியும்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் அந்த வார்த்தையின்படி, ஆவியானவருடைய ஏவுதலின்படி நான் அருமையான ஊழியர் அவரை சந்தித்தேன். அன்றைக்கு மாலை கூட்டத்திலே அவர் பேசின வார்த்தைகள் மலையாளத்திலே மொழிபெயர்க்கும்படியாய் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அன்றைக்கு அந்த முதல் கூட்டத்திலே பங்கேற்ற அன்று என்னுடைய ஊழிய பாதை மாற்றப்பட்டது. அன்ற முதல் கூட்டம் என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய ஊழியத்திலே ஒரு திருப்பு முனையாய் மாறினது. 23 ஆண்டுகளாக இந்த கூட்டத்திலே நான் வந்து கொண்டிருக்கிறேன். இந்த ஆண்டு கூட்டத்திலே நான் வர முடியாத சூழ்நிலை. ஏனென்றால் கடந்த 4ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரையிலும் ஒக்கலஹோமா என்ற இடத்திலே ஒரு மாபெரும் கருத்தரங்கு, எங்க ஐபிசியினுடைய ஒரு மாபெரும் கருத்தரங்கு, உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து ஏராளமான தலைவர்கள் அந்த இடத்திலே கூடுகிற நாள். நான் அங்கே கட்டாயம் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த இடத்திலே, தலைவர்கள் கூடும் இடத்திலே, நான் காண விரும்பின தேவனுடைய மகிமையை பார்க்கிலும் இந்த தேனி உபவாச முகாமிலே ஆமேன் அதிகமாக தேவனுடைய மகிமையை நான் உணர முடியும், சுதந்தரிக்க முடியும் என்று ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இந்த இடத்திலே நான் கடந்து வந்தேன். நான் சொல்ல முடியும் தைரியமாக, இன்றைக்கு அநேகர்களால் நேசிக்கப்படுகிற, கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற ஒரு ஊழியனாக கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்கிறேன் என்றால் அதற்கு காரணம் ஆண்டவராக இருந்தாலும் அதற்கு முகாந்திரம் இந்த ஊழியர் கூடுகை. என்னுடைய வாழ்க்கையிலே நான் சொல்ல முடியும், எனக்கு கற்றுக் கொடுப்பது ஆண்டவராக இருந்தாலும் எனக்கு ஹெட் மாஸ்டராக இருப்பவர் என் அருமையான அண்ணன் அவர்கள். அன்றும் இன்றும் அவருடைய போதனை, அவருடைய உபதேசங்கள், அவருடைய வழிநடத்துதல் என் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஊன்றுகோலாய் மாறி இருக்கிறது. இன்னும் அதை பல ஆண்டுகள் நான் எதிர்பார்க்கிறேன். கடந்த 2 நாட்களாக இந்த அரங்கத்திலே முழங்கிக் கொண்டிருக்கிற வார்த்தை தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை. முந்தின மகிமையை பார்க்கிலும், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை
பெரிதாயிருக்கும் என்று தேவ ஊழியர்கள் மூலமாக ஆவியானவர் நம்மோடு தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் நம்புகிறேன், ஆமேன், ஒருவேளை அந்த பெரிதான மகிமை இந்த 3ஆம் நாள் வரையிலும் நான் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், என் ஆவிக்குரிய கண்களை கொண்டு நான் காண்கிறேன். இந்த தேனி உபவாச முகாம் முடிந்து போவதற்கு முன்பாகவே அந்த ஆமேன் பின்னின மேன்மையான மகிமையை என் கண்களை கொண்டு நான் காணப்போகிறேன். ஆமேன், நான் அதை ருசித்து பார்க்க போகிறேன். அந்த மகிமையோடு ஆமேன் ஒரு புதிய ஊழியத்தை நான் கட்டி எழுப்ப போகிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன். ஆலயம் என்பது தேவனுக்கு பலி செலுத்தும்படியாய் கட்டப்பட்டது. ஆலயம் என்றால் தேவனை துதிக்க வேண்டிய இடம். ஆலயம் என்றால் ஆராதனை எழும்ப வேண்டிய இடம். ஆலயம் என்றால் ஜெபம் எழும்ப வேண்டிய இடம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னை ஆராதிக்கும்படியாக, தனக்கு பலி செலுத்தும்படியாக, தனக்கு துதிகளை ஏறெடுக்கும்படியாக தன்னுடைய சொந்த கரங்களால் ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே ஒரு ஆலயத்தை கட்டினார். அந்த ஆலயத்தை தன்னுடைய கரங்களினாலே, மண்களை பிசைந்து தன்னுடைய கரங்களினாலே அந்த ஆலயத்தை கட்டி தன்னுடைய மேன்மையான மகிமையை, தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அந்த ஆலயத்திற்குள் ஊற்றின பொழுது ஆண்டவருடைய நோக்கம் அந்த ஆலயத்தை குறித்து, இந்த ஆலயம் என்னுடைய நாமத்தின் மகிமைக்காக விளங்கும், இந்த ஆலயத்திலிருந்து எனக்கு என்னை ஆராதிக்கிற ஆராதனை எழும்பும், இந்த ஆலயத்திலிருந்து என்னை துதிக்கிற துதி எழும்பும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை விட ஆமென் சாத்தானுடைய வார்த்தைகளை கேட்ட அந்த ஆலயமாகிய ஆதாம், ஆமென், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை விட சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆமென் அவன் பின்வாங்கி போனபடியால் தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்தை விட்டு நீக்கப்பட்டது, மாற்றப்பட்டது. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கடந்த 2 நாட்களாக தேவ ஊழியர்கள் தொடர்ந்து ஆமென் பழைய ஏற்பாடிலே கட்டப்பட்ட ஆலயங்களை குறித்தெல்லாம் நமக்கு மிக மிக தெளிவாக விளக்கி கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, மோசே என்ற தேவ ஊழியர் 40 இரவும் 40 பகலும் புசியாமல் குடியாமல் ஆமென் சீனாய் மலைக்கு மேலே அமர்ந்து ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், என் ஜனத்தின் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவதற்கு நீர் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, யூதா கோத்திரத்தானாகிய ஆமென் பெஸ்லயேல் என்பவனும் ஆமென் தான் கோத்திரத்தானாகிய அகோலியாப் என்பவனும் மோசையோடு இணைந்து ஆமென் கர்த்தருடைய ஆவி இறங்கி வாசம் பண்ணும்படியாக ஒரு ஆலயத்தை கட்டினார். அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயர். ஆசரிப்பு கூடாரத்திலே எத்தனை நாட்கள் பலி எழும்பிக் கொண்டிருந்ததோ, துதி எழும்பிக் கொண்டிருந்ததோ, ஆமென் விளக்கு எரிந்து கொண்டிருந்ததோ, அத்தனை நாட்களும் தேவனுடைய மகிமையின் மேகம் அந்த கூடாரத்தின் மேல் அசைவாடி கொண்டே இருந்தது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, 40 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவர்கள் வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்து கரங்களால் கட்டப்படாத அவன் எல்லா அலங்கார வஸ்துக்களாலும் நிரம்பப்பட்டிருக்கிற அழகான வீடுகளை கண்ட பொழுது ஆமென் நாட்டப்படாத திராட்சை செடிகளையும் அவர்கள் நாட்டப்படாத அத்தி மரங்களையும் அவர்கள் நாட்டாத தண்ணீர் ஊற்றாத ஒலிவ மரங்களையும் ஆமென் அவர்கள் வெட்டாத ருசியுள்ள தண்ணீரினால் நிரம்பப்பட்ட கிணறுகளையும் அவர்கள் கண்டபொழுது தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை மறந்தார்கள், பலியை மறந்தார்கள், ஆராதனையை மறந்தார்கள், ஜெபிக்க மறந்தார்கள். வசனம் சொல்லுகிறது, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு தேவனுடைய மகிமை நீக்கப்பட்டது. எத்தனை நாட்கள் ஆமென் ஆசரிப்பு கூடாரத்திலே பலி எழும்பினதோ, எத்தனை நாட்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே ஆராதனை எழும்பினதோ, எத்தனை நாட்கள் ஆமென் ஆசரிப்பு கூடாரத்திலே விளக்கு எரிந்து கொண்டிருந்ததோ, அத்தனை நாட்களும் தேவனுடைய ஆமென் மகிமை ஆலயத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தது.
எப்பொழுது பலி நிறுத்தப்பட்டதோ, எப்பொழுது கண்கள் உலக பொருள்களின் மேல் பதிக்கப்பட்டதோ, எப்பொழுது நன்மைகளின் மேல் அவர்கள் நோக்கம் வைத்தார்களோ, அப்பொழுது அந்த ஆலயத்தை விட்டு மகிமை நீக்கப்பட்டது. வசனம் சொல்லுகிறது, தாவீது என்கிற தேவ ஊழியக்காரர் ஆமென் தீர்க்கதரிசியை பார்த்து, நாத்தான் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார், ஆமென், யாராலும் அறியப்படாமல் காடுகளிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த, ஆமென், காடுகளிலே அலைந்து திரிந்து கொண்டிருந்த என்னையும் அழைத்து என்னையும் அபிஷேகம் பண்ணி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் என்னை ராஜாவாக உயர்த்தி ஒரு சிங்காசனத்தை கொடுத்து, ஒரு அரண்மனையை கொடுத்து, ஒரு செங்கோலை கொடுத்து அழகு பார்த்து ஆண்டவருக்கு நான் ஒரு மாபெரும் ஆலயத்தை கட்டப் போகிறேன். ஆண்டவர் சொன்னார், தாவீதே, நீர் என் ஆலயத்தை கட்ட மாட்டாய். நீர் ஒரு ஆலயத்தை கட்டினாலும் உன்னாலே ஒரு ஆலயத்தை கட்ட முடியும், மாபெரும் ஆலயத்தை கட்ட முடியும், அழகான ஆலயத்தை கட்ட முடியும், அலங்காரமான ஆலயத்தை கட்ட முடியும். பொன்னினால் ஆமென் அலங்கரிக்கப்பட்ட, வெள்ளியினால் அலங்கரிக்கப்பட்ட, கண்களுக்கு அழகான மேன்மையான, உலகத்தார்கள் பார்த்தால் ஆச்சரியப்படும் அளவுக்கு ஒரு ஆலயத்தை கட்டவனால் முடியும். ஆனால் உன்னுடைய பார்வைக்கு அழகாக, உன்னுடைய சிந்தனைகளுக்கு அழகாக, உனக்கு கொடுத்த ஞானத்தின்படி எல்லாம் நீர் ஒரு ஆலயத்தை கட்டினாலும் அந்த ஆலயத்திலே நான் வாசம் பண்ண போவது இல்லை. ஹல்லேலூயா. அருமையான தேவ ஊழியர்களே, உலகத்திலே நமக்கு கொடுத்த பணத்தை வைத்து, நமக்கு கொடுத்த ஞானத்தை வைத்து, ஆமென், நமக்கு கொடுத்த அறிவை வைத்து, நமக்கு கொடுத்த பொருளாதாரத்தை வைத்து அழகான ஆலயங்களை நாம் கட்ட முடியும். உலகத்தார்கள் இது அழகாக இருக்கிறது என்று சொன்னாலும் அந்த ஆலயத்திலே தேவ மகிமை விளங்காது. வசனம் சொல்லுகிறது, தாவீதே, நீர் எனக்கு ஆலயத்தை கட்ட முடியாது, ஏனென்றால் உன் கரங்கள் இரத்த கரைகள் படிந்திருக்கிறது. உன் கரங்களினால் பட்டயத்தை ஏந்தி இருக்கிறாய். நீ யுத்த பிரியனாய் இருக்கிறாய். ஆமென், நீ ஒரு சண்டைக்காரனாய் இருக்கிறாய். உன்னாலே நீ ஆலயத்தை கட்டினால் எனக்கு நான் என் மகிமையை ஊற்ற முடியாது. யாருதான் ஆலயத்தை கட்ட வேண்டும்? ஆமென், யுத்த பிரியம் இல்லாதவன், சண்டைக்காரன் அல்லாதவன், சமாதானத்தை விரும்புகிறவன், ஆமென், கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறவன், அவருடைய ஆலோசனையின்படி ஆமென் கட்டுவேன் என்று தீர்மானம் எடுக்கிறவன் கட்டினால் அந்த ஆலயத்திலே தேவனுடைய மகிமை இறங்கும். வசனம் சொல்லுகிறது, பிரைஸ் தி லார்ட். சாலமன், தாவீதினுடைய குமாரனாகிய சாலமன் கர்த்தருக்கென்று அழகான ஆலயத்தை கட்டினார். எனக்கு முன்பாக பேசின அருமையான தேவ ஊழியர் சொன்னார், பொன்னினால் மூடப்பட்டு, வெள்ளியினால் மூடப்பட்டு அழகான ஆலயத்தை கட்டினார். ஆலயத்தினுடைய அழகு நம்முடைய தேவனுக்கு முக்கியமல்ல. ஆலயத்தினுடைய ஆமென் பொருள்கள் ஆண்டவருக்கு முக்கியமல்ல. ஆலயத்தினுடைய அலங்காரம் ஆண்டவருக்கு முக்கியமல்ல. சாலமன் ஆலயம் கட்டி முடித்த உடனே அபிஷேகம் இறங்கவில்லை. சாலமன் வேலை முடித்தவுடனே அபிஷேகம் இறங்கவில்லை. வசனம் சொல்லுகிறது, ஆமே, 22,000 காளைகளையும் 1,20,000 ஆடுகளையும் பலிபீடத்தின் மேல் வைத்து அவன் பலி செலுத்தினவர் பாடு தேவனுடைய மகிமை வானத்தை திறந்து ஆமென் அந்த ஆலயத்திலே ஊற்றப்பட்டது. அப்படி என்றால் இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே கடந்து வந்து அமர்ந்திருக்கிற தேவ ஊழியர்களே, தேவனுடைய மகிமை நம்முடைய சரீரமாகிய ஆலயத்திற்குள் இறங்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய மகிமை நம்முடைய ஊழிய பகுதியில் இறங்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய மகிமை நம்முடைய திருச்சபையிலே இறங்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக ஆமென் ஒரு பலி நடக்க வேண்டும். ஒரு பலி நடக்க வேண்டும். என்ன பலி? வசனம் சொல்லுகிறது, ஆமென், 22,000 காளைகள், 1,20,000 ஆமென் ஆடுகள் ஆமென் பலி செலுத்தப்பட்டது. எப்படி? முதலாவதாக தலைகள் துண்டிக்கப்பட்டது. காலையிலே அண்ணன் சொன்னார், ஆமென், தலைக்கணம் ஆண்டவருக்கு பிடிக்காதது. பலிபீடத்தின் மேல் வைக்கப்படுகிற மாடுகளுடைய தலை அவருக்கு பிடிக்காது.
ஆமென். ஊழியர்களே, நம்முடைய தலை ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆமென். நம்முடைய தலைக்கணம் எவ்வளவு தான் ஆண்டவர் என்னை எந்த விதத்தில் உயர்த்தினாலும் என்னுடைய திறமையினால் நான் பெற்றேன் என்று சொல்லாமல், ஆமென், ஆண்டவர் நம்மை உயர்த்த 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 ஆண்டவர் சமூகத்திலே தன்னை தாழ்த்துகிறவருடைய ஊழியத்திலே தேவனுடைய மகிமை இறங்கும். முதலாவதாக தலை துண்டிக்கப்பட்டது, இரண்டாவதாக தோள்கள் உரிக்கப்பட்டது. கருப்பு மாடா, வெள்ளை மாடா, சிகப்பு மாடா, கேரளா மாடா, தமிழ்நாடு மாடா, ஆந்திரா மாடா, பலிபீடத்தின் மேல் வரும் பொழுது எந்த நிறம், எந்த வண்ணம், எந்த ஊரு, எந்த நாடு தெரியாது. பலிபீடத்தின் மேல் வரும் பொழுது எல்லா மாடும் ஒன்றுதான். நாம் வெள்ள மாடுன்னு சொல்ல முடியாது, நான் கருப்பு மாடுன்னு சொல்ல முடியாது. தேவ ஜனமே, தேவாலயமாகிய பலிபீடத்திற்குள் வரும் பொழுது, ஆமென், தேவனுடைய பாதமாகிய பலிபீடத்தின் மேல் வரும் பொழுது வண்ணங்கள் வித்தியாசம் இருக்கக்கூடாது, மொழி வித்தியாசம் இருக்கக்கூடாது, ஆமென், தேச வித்தியாசம் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் நாம் ஒரே சரீரமும் ஒரே சரீரத்தின் உடல் உறுப்புகளுமாக இருக்க வேண்டும். பலி செலுத்தணும். ஆமென். மோரியா மலையில தேவனுடைய மகிமை இறங்கினது, கர்த்தருடைய வல்லமை இறங்கினது. எப்படி இறங்கினது? காலையிலிருந்து மாலை வேளை வரையிலும் 850 தீர்க்கதரிசிகளுடைய தலைமத்தத்திலே மாபெரும் கருத்தரங்கு நடக்கிறது. 850 தீர்க்கதரிசிகள். நம்ம மத்தியில ஒரு தீர்க்கதரிசி வந்தாலே மகிமை அப்படி இறங்கும். ஆனா 850 தீர்க்கதரிசிகள் காலையிலிருந்து நடத்துகிறது ஆராதனை. பயங்கரமான கொட்டு பாட்டு ஆராதனை, ஆமென், நடனம் எல்லாம் நடக்கிறது. ஆனா அக்கினியும் இறங்கல, போகையும் இறங்கல. ஒருவன் வந்தான், தனிப்பட்டவனாக, ஆமென், ஒருவனாக வந்தான். வசனம் சொல்லுகிறது, ஆமென், இடிந்து கிடந்த பலிபீடத்தின் கற்களை 12 கற்களை எடுத்து 12 கற்களையும் ஒன்று சேர்த்து, ஆமென், அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அவன் பலி செலுத்த ஆரம்பித்தவுடனே வானத்தை திறந்து தேவ வல்லமை அக்கினியாக ஊற்றப்பட்டது. அப்படி என்றால் இந்த காலை வேளையில் என்னை கேட்கிற அருமை தேவ ஊழியர்களே, ஆமென், எங்கே சிதறி கிடக்கிறதோ, ஆமென், எங்கே சிதறடிக்கப்பட்டிருக்கிறதோ, ஆமென், ஊழியர்கள் ஒன்றிணையும் பொழுது, குடும்பங்கள் ஒன்றிணையும் பொழுது, ஆமென், ஆலய விசுவாசிகள் ஒன்றிணையும் பொழுது, ஊழியர்களும் விசுவாசிகளும் ஒன்றிணையும் பொழுது, ஆமென், பலி செலுத்தப்படும் பொழுது தேவனுடைய, ஆமென், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை இறங்கும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அந்த மகிமை இன்றைக்கு நம் மத்தியில் இறங்கும் என்று விசுவாசிக்கிறவர்கள் உற்சாகமாய் கரங்களை தட்டி, ஆமென், ஆமென். வசனம் சொல்லுகிறது, பிரைஸ் தி லார்ட், சாலமன் பலி செலுத்தினார். 7வது அதிகாரம் நானே சொல்லி கடந்து சொல்லுகிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்கிறீங்களா? இசாக்காருடைய குமாரர் 1 சாமுவேல் 7:1, 1 நாளாகமம் 7:1, 2 நாளாகமம் 7:1. பிரைஸ் தி லார்ட். சீக்கிரம் சீக்கிரம். இங்கே ஊழியர்கள் பேசின வசனம் தான். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது, சாலமன் ஜெபம் பண்ணி முடித்த உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி, ஆமென், முதலாவதாக சாலமன் பலி செலுத்தினார். அடுத்து என்ன செய்தாரா? சாலமன் ஜெபம் பண்ணி முடித்த உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உபவாச முகாம் முடிந்து கடைசி ஜெபம் முடிவதற்கு முன்பாகவே எனக்குள்ளே ஒரு பிந்தின மகிமை இறங்கும். இந்த இடம் விட்டு கடந்து செல்வதற்கு முன்பாக என் ஊழியத்தில் ஒரு பிந்தின மகிமை இறங்கும். ஆமென். இந்த இடத்தை விட்டு ஜெபம் முடித்து கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு பின்மாறி ஊற்றப்படும். சாலமன் ஜெபம் பண்ணி முடித்த உடனே, நான் சொல்றேன் அருமை ஊழியர்களே, எங்கே ஜெபிக்கிற ஊழியர்கள் எழும்புகிறார்களோ அவர்கள் ஊழியத்திலே மகிமை இறங்கும்.
எங்கே முழங்கால் படியிடுகிற ஊழியர்கள் எழும்புகிறார்களோ, எங்கே ஏலியா என்ற ஜெப வீரன் எழும்பினானோ, வானம் திறந்து அக்கினி ஊற்றப்பட்டது. ஒரே ஒரு ஜெபந்தான், ஆண்டவரே நீர் ஒருவர் மாத்திரம்தான் இஸ்ரவேலுக்கு தேவன் என்றும், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், உன்னுடைய வார்த்தையின்படியே நான் இவைகளை எல்லாம் செய்கிறேன் என்றும் இந்த ஜனம் அறியும்படிக்கு. ஆண்டவரே, அக்கினி இறங்கினா நாம் பெரிய ஆளாகணும் என்று ஜனங்கள் நினைக்க வேண்டாம். இந்த அக்கினி இறக்கினவர் ஏலியா தேசத்தில் இருக்கிறார் என்று ஜனங்கள் சொல்ல வேண்டாம். இந்த தேசத்திலே ஜீவனுள்ள ஒரு தேவன் இருக்கிறார் என்று இன்றைக்கு ஜனங்கள் அறிக்கையிட வேண்டும். அக்கினி இறக்கினவர் எலியாவை குறித்து ஜனங்கள் அறிய வேண்டும். அக்கினி ஊற்றப்படுகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று ஜனங்கள் அறிய வேண்டும். ஒரே ஒரு சின்ன ஜெபம். நான் இப்படி விசுவாசிக்கிறேன், இந்த கர்மேல் மலைக்கு மேலே கர்த்தருடைய அக்கினி இறங்க வேண்டும் என்று ஒரே ஒரு சின்ன ஜெபத்தை ஜெபித்தாரே, இந்த ஜெபம் வெற்றியாக முடிவதற்கு, ஒரு நிமிஷம் ஜெபித்த இந்த சிறிய ஜெபம் வெற்றியுள்ள ஜெபமாய் மாறுவதற்கு, ஒரு நிமிடம் ஜெபித்த இந்த ஜெபத்தில் தேவனுடைய அக்கினி இறங்குவதற்கு எலியா தீர்க்கதரிசி 3.5 ஆண்டுகள் ஜெபித்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபத்தினுடைய வெற்றிக்காக எலியா தீர்க்கதரிசி 3.5 ஆண்டுகள் ஜெபித்தார். இந்த உபவாச கூட்டத்தின் 3 நாள் கூட்டத்தின் வெற்றிக்காக கடந்த 1 ஆண்டாக ஆமேன் உலகத்தின் பல பகுதிகளிலே ஊழியர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமேன், ஒருவன் தனித்து நின்று 3.5 ஆண்டுகளாய் ஜெபித்த ஜெபத்தின் ஆமென் வெற்றியாக, ஒரு சிறிய ஜெபத்தின் வெற்றியாக வானம் திறந்து பின்மாறி ஊற்றப்பட்டது உண்மை என்றால், இத்தனை ஊழியர்கள் 1 ஆண்டாக இந்த உபவாச முகாமுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த ஜெப முகாமிலே தேவனுடைய மகிமை இறங்குமா இறங்காதா? ஆமென், இறங்குமா இறங்காதா? நீங்க இருக்கிறதை பார்த்தா இறங்கும். ஆனா கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். இந்த ஜெபத்தை ஜெபிப்பதற்கு எலியா தீர்க்கதரிசி கரித்தண்டையிலே, இந்த ஜெபம் வெற்றியாக மாறுவதற்கு எலியா தீர்க்கதரிசி கரித்தண்டையிலே அமர்ந்து ஜெபித்தார். இந்த ஜெபம் வெற்றியாக மாறுவதற்கு எலியா தீர்க்கதரிசி அவன் சாரேபாத் விதவையின் வீட்டிலே உட்கார்ந்து ஜெபித்தார். இந்த ஜெபம் வெற்றியாய் மாறுவதற்கு எலியா தீர்க்கதரிசி வனாந்திரத்திலே அமர்ந்து ஜெபித்தார். இந்த ஜெபம் வெற்றியாக மாறுவதற்கு எலியா தீர்க்கதரிசி கர்மேலிலே ஜெபித்தார். ஜெப வீரனுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஜெப வீரன் ஜெபித்தால் ஆண்டவராலே பதில் கொடுக்காமல் இருக்க முடியாது. Praise the Lord. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் சொன்னேனே, முந்தின ஆலயத்தின் மகிமை இழந்து போனது. அது ஆதாம் என்ற ஆலயம். ஆமென். அடுத்தது சாலமன் கட்டின ஆலயம், வல்லமையாக தேவனுடைய ஆவி ஊற்றப்பட்ட ஆலயம். அந்த ஆலயத்திலே தேவனுடைய மகிமை ஊற்றப்படுவதற்கு முதலாவதாக பலி செலுத்த வேண்டியிருந்தது. இந்த உபவாச முகாம் முடிந்து கடந்து செல்வதற்கு முன்பாக சிதறி கிடக்கிறவைகள் ஏதாகலும் இருக்கும் என்றால், அவன் ஒன்றிணைக்கப்படாமல் இருக்கிறவைகள் ஏதாகலும் இருக்கும் என்றால், அவன் ஐக்கியமாகாத ஏதாகலும் இருக்கும் என்றால், சிதறி கிடக்கிற ஏதாகலும் இருக்கும் என்றால், ஒருவேளை ஊழியர்கள் மத்தியில் இருக்கலாம், ஒருவேளை சபையிலே இருக்கலாம், ஒருவேளை குடும்பத்தில் இருக்கலாம், மனைவி பிள்ளைகளோடு ஐக்கியமாக முடியாமல் சிதறி இருக்கலாம். இன்றைக்கு ஒன்றிணைக்கப்படும் பொழுது, இன்றைக்கு பலி செலுத்தப்படும் பொழுது, நிச்சயமாக நான் நம்புகிறேன், வாக்களித்தவருடைய வாக்குத்தத்தம் இன்றைக்கு இந்த இடத்திலே நிறைவேறும். Praise the Lord. ஜெபிக்கிறவன் கர்மேல் மலையிலே அக்கினி இறக்கும்படியாய் கடந்து வந்தவன் கிளப்பில் இருந்து வரல, டைனிங் டேபிள் இருந்து எழும்பி வரல, பெட்ரூம்ல தூங்கிக்கிட்டு எழும்பி வரல. ஆமென். அவன் டாஸ்மாக்கில் இருந்து வரல,
அவன் கமிட்டி மீட்டிங் முடிச்சிட்டு வரல. எங்க இருந்து வந்தான்? முழங்காலில் இருந்து எழும்பி வந்தான். முழங்காலில் இருந்து கடந்து வருகிறவனுடைய ஜெபத்திற்கு பின்மாறி ஊற்றப்படும். இயேசு கிறிஸ்து வசனம் சொல்லுகிறது, லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம், ஜெபத்தோடு 3.5 ஆண்டுகள் முடிக்க வேண்டிய ஊழியத்திற்கு 40 இரவும் 40 பகலும் இயேசு கிறிஸ்து பிதாவின் பாதத்திலே உபவாசத்தோடு ஜெபித்தார். உபவாசத்தோடு ஜெபத்தோடு ஊழியத்தை ஆரம்பித்தார். மத்தேயு சுவிசேஷம் 14, லூக்கா சுவிசேஷம் 11, யோவான் சுவிசேஷம் 11, இந்த அதிகாரங்கள்ல எல்லாம் சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து ஆமென் ஜெபத்தோடு தன் ஊழியத்தை செய்தார். ஜெபத்தோடு ஊழியத்தை ஆரம்பித்தார். ஜெபத்தோடு தன் ஊழியத்தை தொடர்ந்தார். பகலெல்லாம் ஊழியத்தை செய்தார். வியாதியஸ்தர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். பிணியாளிகளுக்கு விடுதலை கொடுத்தார். குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினார். முடவர்களை நடக்கச் செய்தார். குருடர்களை பார்வையடைய செய்தார். செவிடர்கள் காது திறந்தார். காலையிலிருந்து மாலை வரையிலும் ஊழியத்தை செய்தார். மாலையிலிருந்து காலை வரையிலும் பிதாவின் பாதத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபித்தார் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படி இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலே மகிமை இறங்கினது, எப்படி இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலே அற்புதங்கள் நடந்தது. ஒரு செய்தி முடித்த உடனே டயர்டா இருக்க, பலவீனமா இருக்க, தூங்கலாமா என்று என் இயேசு தூங்கினவன் அல்ல. தூங்கிறவர்கள் ஊழியத்திலே அபிஷேகம் இறங்காது. தூங்கிறவர்கள் ஊழியத்திலே அற்புதம் நடக்காது. ஜெபிக்கிறவர்கள் ஊழியத்திலே பிசாசுக்கள் நடுங்கும். முழங்கால் படியிடுகிறவர்கள் ஊழியத்திலே பின்மாறி ஊற்றப்படும். முழங்கால் படியிடுகிறவர்கள் ஊழியத்திலே ஆமென் சாத்தான் பயப்படுவான். முழங்கால் படியிடுகிறவர்கள் ஜெபிக்கிறவர்கள் ஊழியத்திலே தேசமெல்லாம் ஜாதிகள் சொல்லும், இயேசுதான் ஆண்டவர். எலியா ஜெபித்தார். அக்கினி இறங்கினது, மகிமை இறங்கினது. மகிமை இறங்கும் பொழுது என்ன நடந்தது? திருவசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு விரோதமாக ஜனங்களை திருப்பிக் கொண்டிருந்த பொல்லாத உபதேசங்களை கொடுத்து ஆமென் ஜனங்களை எல்லாம் விக்கிரக ஆராதனைக்கு நேராக நடத்தி கொண்டிருந்த 850 தீர்க்கதரிசிகள் தலையறுக்கப்பட்டது. அப்படி என்றால் ஊழியத்துக்கு விரோதமாய் சவால் விட்டு கொண்டிருக்கிற, ஊழியத்துக்கு விரோதமாக கிராமங்களிலேயும் பட்டணங்களிலேயும் எழும்பிக் கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள் அக்கினி இறங்கும் பொழுது, முழங்கால் படியிடுகிறவன் எழும்பும் பொழுது அவைகளின் தலை அறுக்கப்படும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. Praise the Lord. அக்கினி ஆமென் தேவனுடைய மகிமையின் மேகம், தேவனுடைய மகிமை ஆமென் இறங்கின பொழுது வசனம் சொல்லுகிறது, ஆமென் 3.5 ஆண்டுகள் தேசத்தை பஞ்சத்தினால் ஆமென் கொன்று கொண்டிருந்த ஜனங்களை அழித்து கொண்டிருந்த பொல்லாத ஆவி நீங்கி தேசத்தில் ஒரு செழிப்புண்டாயிற்று. ஊழியத்தை அழித்து கொண்டிருக்கிற, ஊழியத்திலே பஞ்சங்களை விதைத்து, பொருளாதார தரித்திரங்களை விதைத்து, பொருளாதார பிரச்சனைகளை விதைத்து ஊழியத்தை அழித்து கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள் அழிக்கப்பட வேண்டும் என்றால் எலியாவின் ஆவியோடு ஜெபித்து தேவ மகிமை பின்மாரியை ஊற்றப்படுகிற ஊழியர்கள் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே எழும்ப வேண்டும். Praise the Lord. தேவனுடைய மகிமை கர்மேல் மேல் இறங்கின பொழுது, தேவனுடைய அக்கினி கர்மேல் மேல் இறங்கின பொழுது என்ன நடந்தது? பொல்லாத ஆவிகள் அழிக்கப்பட்டது. நம்முடைய ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பி சவால் விட்டு கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள் உண்டு அல்லவா? நம்முடைய கிராமங்களிலேயும் பட்டணங்களிலேயும் ஊழிய பகுதியிலேயும் இதுவரையிலும் உன்னை வளரவிட மாட்டேன், ஊழியம் வளரவிட மாட்டேன், அழித்து விடுவேன் என்று விசுவாசிகளை கூட பின்மாற்றத்திற்கு கொண்டு போகிற பொல்லாத ஆவிகள் அழிக்கப்படும். எப்பொழுது? வானத்திலிருந்து அக்கினி இறங்கும் பொழுது. எப்பொழுது அந்த மகிமை இறங்கும்? ஜெபிக்கிறவர்கள், ஜெப வீரர்கள் தேசத்தில் எழும்பும் பொழுது. என்ன நடந்தது?
பொல்லாதாவி அடிக்கப்பட்டது. என்ன நடந்தது? பஞ்சம் நீங்கினது. என்ன நடந்தது? 3.5 ஆண்டுகள் எது இல்லை என்று சொன்னார்களோ, 3.5 ஆண்டு எதற்காய் ஏங்கி நின்றார்களோ, 3.5 ஆண்டுகள் எதற்காய் தவித்துக் கொண்டிருந்தார்களோ, அந்த பெருமழை வானம் திறந்து ஊற்றப்பட்டது. நம்முடைய ஊழிய பாதையில இத்தனை நாட்கள் ஜெபித்தும் காண முடியவில்லையே என்று கலங்கிக் கொண்டிருக்கிற ஒரு சில நன்மைகள் இந்த உபவாச முகாம் முடியும் பொழுது நாம் அதை காணப்போகிறோம், நாம் அதை பெற்றுக்கொள்ள போகிறோம், நாம் அதை சுதந்தரிக்க போகிறோம். ஆகாபி சொல்லுகிறார், மழை பெய்ய வாய்ப்பே இல்லை, 3.5 ஆண்டு இல்லாதது ஒன்று இப்போ வரப்போகுது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் சொன்னார்கள் மழை பெய்யாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நம்மை பார்த்து சாத்தான் சொல்லுகிறான், மகிமை இறங்காது, ஊழியம் வளராது, ஊழியம் வெற்றியாய் மாறாது, ஆத்துமாக்கள் பெருகாது, உன் ஊழியத்தின் தரிசனம் நிறைவேறாது. ஆனால் தரிசனம் பெற்ற எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 3.5 ஆண்டு அவர் பாதத்திலே அமர்ந்து நான் ஜெபித்த பொழுது என் ஆண்டவர் தெளிவாக ஒன்றை என்னோடு சொன்னார். என்ன அது? தேசத்திலே நான் பெருமழை பெய்ய போகிறேன் என்று சொன்னார். உலகம் எல்லாம் அதற்கு விரோதமாக சொன்னாலும், எத்தனை ஆகாபிகள், எத்தனை தீர்க்கதரிசிகள், எத்தனை ஜனங்கள் பெய்யாது என்று சொன்னாலும் அவர்கள் சொன்ன வார்த்தை நிறைவேறாது. என் ஆண்டவர் எதை சொல்றாரோ அதுதான் நிறைவேறும். என் ஆண்டவர் எந்த தரிசனத்தை கொடுத்தாரோ அந்த தரிசனம் தான் நிறைவேறும். மழையும் பெய்யாது, காற்றும் அடிக்காது, வானத்திலே மேகம் தோன்றப்படாது. ஆனால் பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரினால் நிரம்பப்படும். சபைகள் எல்லாம் ஆத்துமாக்களால் நிரம்பப்படும். மந்தைகளிலே ஆடுகள் பெருகுவதை போல ஆமென் ஆலயங்களிலே தேவன் ஆத்துமாக்களை தருவார். ஜெப வீரர்கள் எழும்பணும், ஜெபம் எழும்பணும். வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ஆமென் ஜெபத்தோடு ஊழியத்தை ஆரம்பித்தார், ஜெபத்தோடு தன் ஊழியத்தை தொடர்ந்தார், ஜெபத்தோடு கல்வாரி மலையிலே தன் ஊழியத்தை முடித்தார். ஜெபத்தோடு ஆரம்பித்த ஊழியம் ஜெபத்தோடு முடிக்க வேண்டும் என்றால், வெற்றியாக முடிக்க வேண்டும் என்றால் நடுவிலே ஜெபம் இருக்க வேண்டும். ஆரம்பத்திலே முடிவிலே மட்டுமல்ல. லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம், ஆமென், சீஷர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கட்டாயப்படுத்தினார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், தூங்காமல் ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கு அநேக தலைவர்கள் உண்டு, ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறவர்கள், ஜெபிக்க கட்டாயப்படுத்துகிறவர்கள். ஆனால் நம்முடைய தலைவன் ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, ஜெபிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறவல்ல. வசனம் சொல்லுகிறது, அவர் மாலையில் இருந்து காலை வரையிலும் அவர் தேவ சமூகத்திலே ஜெபித்தார். ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது அல்ல, ஜெபிக்க கட்டாயப்படுத்துவது அல்ல. நாம் விசுவாசிகளுக்கு ஜெபிக்க மாதிரியாக காணப்பட வேண்டும். Praise the Lord. இயேசு கிறிஸ்து ஒரு ஜெப வீரன். ஜெபத்தோடு ஊழியத்தை ஆரம்பித்தார், ஜெபத்தோடு ஊழியத்தை செய்தார், ஜெபத்தோடு ஊழியத்தை முடித்தார். ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார், ஜெபிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார். ஆமென். அவர் ஜெபத்தை ஜெபித்து காட்டினார். பகலிலே எல்லாம் ஊழியத்தை செய்தார், இரவெல்லாம் பிதாவின் சமூகத்திலே ஜெபித்தார். என்ன நடந்தது? எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 13ஆம் வசனம். என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதி இருக்கிறது. இல்ல, அதுக்கு முந்தின வசனம் 13ஆம் வசனம். 13. அதுதான் ஃபர்ஸ்ட் 13. இல்ல, இயேசு கிறிஸ்து தேவாலயத்திற்குள் இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்தார். என்ன வசனம் அது? 12. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்தார். இயேசு தேவாலயத்திற்குள் பிரவேசித்தார். 1000 ஆண்டுகளாக பலி நடந்து கொண்டிருக்கிறது. 1000 ஆண்டுகளாக ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது.
1000 ஆண்டுகளாக துதி நடந்து கொண்டிருக்கிற இடம் தேவனுடைய ஆலயம். சாலமன் தேவனுடைய ஆலயத்தை கட்டினதிலிருந்து பின்காலங்களிலே பல நாட்கள் பலிகள் நிறுத்தப்பட்டாலும் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளாக அந்த இடத்திலே தொடர்ந்து நின்று பலிகள் நடந்து கொண்டிருக்கிறது. பலி இருக்கிறது, ஆராதனை இருக்கிறது, அபிஷேகம், கூட்டம் இருக்கிறது, தீர்க்கதரிசிகள் வருகிறார்கள், கன்வென்ஷன் நடக்கிறது, வீட்டு கூட்டம் நடக்கிறது, உபவாச கூட்டம் நடக்கிறது. வசனம் சொல்லுகிறது, இயேசு தேவாலயத்திற்குள் பிரவேசித்தார். அப்ப இத்தனை ஆண்டுகளாக தேவாலயத்தில் யார் இல்ல? இயேசு இல்ல. இயேசு இல்லாத ஆலயத்திலே பலி நடக்கட்டும், இயேசு இல்லாத ஆலயத்திலே ஆராதனை நடக்கட்டும், இயேசு இல்லாத ஆலயத்திலே துதி நடக்கட்டும், மகிமை இறங்காது. இயேசு ஆலயத்திற்குள் பிரவேசித்தார் என்ற வார்த்தைக்கு நான் இப்படி சொல்லுகிறேன். நான் சொன்னேன் அல்லவா, இயேசு ஒரு ஜெப வீரன், இயேசு இரவும் பகலும் ஜெபித்தவர். அப்படி என்றால் இயேசு தேவாலயத்திற்குள் பிரவேசித்தார் என்பதற்கு பதிலாக ஜெபம் தேவாலயத்திற்குள் வந்தது என்று நான் திருத்தி சொல்ல விரும்புகிறேன். ஜெபம் தேவாலயத்திற்குள் வந்தது. ஜெபம் தேவாலயத்திற்குள் வரும் வரையிலும், தேவாலயத்திற்குள் ஜெப வீரர்கள் எழும்பும் வரையிலும், தேவாலயத்திற்குள் ஜெபம் கால் வைக்கும் வரையிலும் ஆராதனை நடக்கிறது, கூட்டங்கள் நடக்கிறது, கீபோர்டு வாசிக்கிறாங்க, ட்ரம்ஸ் அடிக்கிறாங்க, என்னென்னமோ நடக்குது. மகிமை இல்லை. ஆலயம் அழகாக இருக்கிறது, மகிமை இல்லை. பொன்னினால் மூடப்பட்டிருக்கிறது, மகிமை இல்லை. தங்கத்தால் வெள்ளியால் மூடப்பட்டிருக்கிறது, விலையேறப்பட்ட கேதுரு மரங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது, மகிமை இல்லை. நான் சொல்றேன், வெள்ளி இல்லை என்றாலும் பரவாயில்லை, பொன் இல்லை என்றாலும் பரவாயில்லை, கேதுரு மரம் இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஓலை ஷெட்டா இருந்தாலும் பரவாயில்லை. எப்போ ஜெபம் உள்ளே வருவோம் அப்பொழுது அற்புதம் நடக்கும். இயேசு தேவாலயத்திற்குள் வரணும். தீர்க்கதரிசி சொன்னார், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். எப்போ பெரிதா இருக்கும்? அந்த வசனத்தை கொஞ்சம் எடுத்து வாசிங்க. 7வது வசனம், ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். எப்போ மகிமை அரங்கம்? விரும்பப்பட்டவர் வருவார். சகல ஜாதியாலும் விரும்பப்பட்டவர் வரணும். செருபாபேல் ஆலயத்தை கட்டினார். தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசனம் நிறைவேறினதா? முதல் செய்தியிலே முழங்கி கேட்ட ஒரு கேள்வி, முந்தின ஆலயத்திலே இறங்கின மகிமையை பார்க்கிலும் பெரிதான மகிமை செருபாபேல் கட்டின ஆலயத்திலே இறங்கினதா? என்னை கேட்ட நான் சொல்லுவேன், இறங்கல. முந்தின ஆலயத்திலே இறங்கின அந்த மகிமை பிந்தின ஆலயத்திலே இல்லை. பிற்பாடு கிரேக்க அரசனாகிய அந்தியோக்கிய செப்பப்பானஸ் என்ற அரசன் மூலமாக பன்றிகளை யெகோவா தேவனுடைய ஆலயத்தின் மேல் பலி செலுத்தி ஆலயம் அசுத்தமாக்கப்பட்டது, பலிகள் நின்று விட்டது. கிறிஸ்துவுக்கு முன் 160 ஆண்டுகளுக்கு முன்பாக மறுபடியும் பெரிய ஏரோது என்று அழைக்கப்படுகிறவன் மகிமையான ஆலயத்தை கட்டினார். மகிமையான ஆலயம் என்றால் கண்களுக்கு இனிமையான மகாபெரிய ஆலயத்தை கட்டினார். அந்த ஆலயத்திலே தேவ மகிமை இறங்கினதா? நான் சொல்லுவேன், இறங்கல. கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிலே ரோம அரசனாகிய தீத்து எனும் அரசனால் அழிக்கப்பட்ட அந்த ஆலயத்திலேயும் ஆகாய் தீர்க்கதரிசியும் தீர்க்க தரிசனம் நிறைவேறவில்லை. ஏன் நிறைவேறவில்லை? சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் இன்னும் வரவில்லை. மகிமை இறங்க வேண்டும் என்றால் சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வெளிப்பட வேண்டும். ஒரு நாளைக்கு அவர் வெளிப்பட்டார். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் ஆலயத்திற்குள் கடந்து வந்தார், ஆலயத்திற்குள் பிரவேசித்தார். என்ன நடந்தது தெரியுமா? சீக்கிரமா வாசிங்கம்மா, நான் முடிச்சிடுறேன். பிரைஸ் தி லார்ட். சீக்கிரம் அந்த வசனத்தை வாசிங்க.
மத்தேயு சுவிசேஷம் தேவாலயத்தில் பிரவேசித்தார். ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி 1000 ஆண்டுகளாக பலி செலுத்திக் கொண்டிருந்த ஆலயம், 1000 ஆண்டுகளாக யெகோவா தேவனே தேவனே என்று கூக்குரலிட்ட ஜனங்களால் நிரம்பப்பட்ட ஆலயம். ஆனா என்ன நடக்கிறது? ஆலயத்திற்குள் வியாபாரம் நடக்கிறது, ஆலயத்திற்குள் பிசினஸ் நடக்கிறது. ஆடுகளை வாங்குகிறவர்கள், மாடுகளை வாங்குகிறவர்கள், மணி எக்ஸ்சேஞ்ச் பண்றவங்க, வியாபாரம் நடக்குது. மகிமை இறங்கல. ஏனென்றால் சகல ஜாதிகளாலும் விரும்பப்படத்தக்கவர் இன்னும் வரவில்லை. சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் ஆலயத்திற்குள் பிரவேசித்தார். வசனம் சொல்லுகிறது, ஆலயத்திற்குள் இருந்த வேண்டாதவைகள் ஆலயத்தை விட்டு வெளியேற்றப்பட்டது. வியாபார நோக்கத்தோடு ஆமென் ஊழியம் நடத்தப்படுகிற ஊழியங்கள் நீக்கப்பட்டது. அசுத்தங்கள் ஆலயத்தை விட்டு நீக்கப்பட்டது. அடுத்தது என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும். இப்போ நல்லா கவனிங்க. 1000 ஆண்டுகளாய் ஆராதனை நடக்குது, பலி நடக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இப்போதான் என் வீடு ஜெப வீடாய் மாறினது. எப்போ சகல ஜனங்களாலும் விரும்பப்பட்டவர் ஆலயத்திற்குள் பிரவேசித்தாரோ அப்பொழுது இந்த ஆலயம் ஜெப வீடாய் மாறினது. இதுவரையிலும் வியாபார வீடு, இதுவரையிலும் லாபத்திற்காக செய்த வீடு. ஆனால் இப்பொழுது இந்த ஆலயம் ஜெப வீடாய் மாறினது. எப்பொழுது ஆண்டவர் ஆலயத்திற்குள் பிரவேசித்தாரோ இந்த ஆலயம் ஜெப வீடாய் மாறினது. வாசிமா முடிச்சிடறேன். என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். இத்தனை நாட்கள் எங்க இருந்தாங்க? தேவாலயத்திற்கு இருந்தாங்க. குருடர்கள் இருந்தாங்க, செவிடர்கள் இருந்தாங்க, செப்பானிகள் இருந்தாங்க, முடவர்கள் இருந்தார்கள். வந்தார்கள், போனார்கள். முடவர்களாய் வந்தார்கள், முடவர்களாய் போனார்கள். குருடர்களாய் வந்தார்கள், குருடர்களாய் போனார்கள். இது 1000 ஆண்டாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சகல ஜாதிகளாலும் விரும்பப்படுகிறவர்கள் ஆலயத்திற்குள் பிரவேசித்த பொழுது, ஆமென், அசுத்தங்கள் ஆலயத்தை விட்டு நீக்கப்பட்ட பொழுது ஆலயத்திற்குள் நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்க ஆரம்பித்தது. அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. விடுதல் உண்டாக ஆரம்பித்தது. வியாதியஸ்தர்கள் சுகம் பெற ஆரம்பித்தார்கள். Praise the Lord. வசனம் சொல்லுகிறது, சிறு பிள்ளைகள் கூட என்ன செய்தார்களா? ஆண்டவரை 15ஆம் வசனம் வாசிம். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும். நம்முடைய ஆலயத்திலே பிள்ளைகள் கூட அபிஷேகத்திலும் நிரம்பி ஆர்ப்பரிக்க வேண்டும். எப்பொழுது? ஜெபமாலயத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது. என்னை கேட்கிற அருமையான தேவஜனமே, முந்தின ஆலயம் ஆதாமாகிய ஆலயம் மகிமை இழந்த ஆலயம். பிந்தின ஆலயம் இயேசு கிறிஸ்துவாகிய ஆலயம் மகிமையால் நிரம்பி ஆலயத்திற்குள் மகிமையை அனுப்புகிற ஆலயம். முந்தின ஆலயம் சாலமன் கட்டின ஆலயம் மகிமை இழந்த ஆலயம். பிந்தின ஆலயம் மேல் வீட்டு அறையின் ஆலயம் மகிமை இறங்குகிற ஆலயம். ஆபகுக்கு ஆகாய் தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசனம் செருபாபேலின் ஆலயத்திலே நிறைவேறவில்லை, ஏரோதின் ஆலயத்திலே நிறைவேறவில்லை. பெந்தெக்கோஸ்தே நாளிலே மேல் வீட்டு அறையிலே 10 இரவும் 10 பகலும் தேவ சமூகத்திலே ஆமென் முழங்கால் படியிட்டு ஒருமனப்பட்டு ஒரே வேண்டுதலோடு ஒரே ஐக்கியத்தோடு காத்திருந்த ஆமென் அந்த அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், ஊழியர்கள், ஊழியத்தின் மத்தியிலே, ஜெபத்தின் மத்தியிலே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்பட்டது. Praise the Lord. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன் அருமையான தேவஜனமே. Praise the Lord. பழைய ஏற்பாடிலே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட ஒரு சாலமன் ஜெபித்த பொழுது
ஆலயத்திலே மகிமை இறங்கினது என்றால் நீங்களும் நானும் மீட்டெடுக்கப்பட்டது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் அல்ல. நீங்களும் நானும் மீட்டெடுக்கப்பட்டது சகல உலகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்ப்பதற்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பரலோக மகிமையை விட்டு பாவிகளுக்காக இந்த உலகத்திலே இறங்கி வந்து பாடுகளை பெற்ற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள் ஜெபித்த பொழுது மகிமை இறங்கினது என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக பிந்தின மகிமை இறங்கும். பழைய ஏற்பாடிலே சாலமன் காலத்தில் ஆமென் பலி செலுத்தின ஆசாரியர்கள் ஒலிவு காய்களை இடித்து பிடிந்து அதிலிருந்து கிடைக்கிற ஒலிவ எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நம்மேலே ஊற்றப்பட்ட அபிஷேகம் ஒலிவு எண்ணெயின் அபிஷேகம் அல்ல, ஒலிவு காயின் அபிஷேகம் அல்ல. நம்மேலே ஊற்றப்பட்ட அபிஷேகம் ஆமென் பரம சியோனை விட்டு ஆமென் வெண்புறாவை போல ஆமென் இறங்கி வந்த மேல் வீட்டு அறையிலே வல்லமையோடு இறங்கின ஆமென் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஜெபித்த பொழுது மகிமை இறங்கிறது என்றால் ஆமென் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரம்பப்பட்டவர்கள் ஜெபித்தால் மகிமை அதைவிட அதிகமாக இறங்கும். பழைய ஏற்பாடின் ஊழியர்கள் அவர்கள் ஊழியர்கள் இல்லை என்றால் அவர்கள் தேவதாசர்கள். தேவதாசர்கள் எனக்கு முன்னே பேசின ஊழியர் சொன்னார் அடிமைகள். பழைய ஏற்பாடு ஊழியர்கள் அடிமைகள், பழைய ஏற்பாடு ஊழியர்கள் தேவ வேலைக்காரர்கள். ஊழியர்கள் வேலைக்காரர்கள், அடிமைகள் ஜெபித்த பொழுது அடிமைகள் பலி செலுத்தின பொழுது முந்தின மகிமை இறங்கினது உண்மை என்றால் நான் அடிமை அல்ல, நான் வேலைக்காரன் அல்ல, அப்பா பிதாவே என்று அழைக்கப்பட்ட புத்திர ஸ்வீகாரத்தை பெற்றிருக்கிறேன். அவர்கள் ஜெபித்த பொழுது இறங்கின மகிமையை பார்க்கிலும் இரட்டிப்பான மகிமை நான் ஜெபிக்கும் பொழுது அபிஷேகம் பெற்ற என் ஜெபத்திலே இறங்கும். முந்தின மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை மேன்மையான மகிமையை கண்டு இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.